ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் 1 பாடம் 1 பயிற்சி 1.3 5லிருந்து 11 கணக்கு வரை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 5வது கணக்கு என்ன அப்படின்னா, கீழுள்ளவற்றை சமமானவையா என சோதிக்க, சமமெனில் அப்பண்பின் பெயரை கூறுக. சரி, நம்மளுக்கு 3 சப்டிவிஷன் தந்திருக்காங்க, அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். என்னென்னா, நம்மளுக்கு இங்கே தந்திருக்கக்கூடிய இது நம்மளுக்கு சமமா அப்படின்னு நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. சமமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது எந்த பண்பு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா, இப்போ இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். 8 - 13 பெருக்கல் 7. 8லேருந்து 13 கழிச்சா -5 வருமா? -5 × 7 7 35. 35 இங்கே ஒரு மைனஸ் குறி இருக்கனால -35. இனி அடுத்தது இதை கண்டுபிடிக்கலாம். 8 - 13 பெருக்கல் 7. 8 - 13 7 பெருக்கிறோம். 3 7 21க்கு 1 மீதி 2. 1 7 7 7 + 2 9. இப்போ இனி 91 8 கழிக்க போகிறோம். கழித்தோம் அப்படின்னா 83 வரும். இது பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ் இருக்கனால -83. இப்போ ரெண்டும் நம்மளுக்கு சமமாக பாருங்கள். இதுவும் சமமாக பாருங்கள். சமம் கிடையாது. சரியா, சமம் இல்லை. சமம் இல்லாததுனால நம்மளுக்கு அதனுடைய பண்பு என்ன நம்ம எழுதணும் அவசியம் இல்லை. தேர்ஃபோர் சமம் இல்லை. அடுத்து செகண்டு, -6 +8 பெருக்கல் -4 மற்றும் -6 - 8 பெருக்கல் -4 இது ரெண்டும் சமமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிடலாமா? -6 -+8 பெருக்கல் -4. இப்போ ப்ராக்கெட்டில் இருக்க கண்டுபிடிச்சோம்னா -6 மைனஸும் ப்ளஸ்ஸும் பெருக்கணும்னா -8 பெருக்கல் -4. மைனஸ் ரெண்டு ஒரே குறியாக இருக்கலாம், ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா -14 பெருக்கல் -4. -14 -4. இப்போ இதில் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 14ஐயும் 4ஐயும் பெருக்கிறோம். 4 4 16 மீதி 1. 1 4 4 4 + 1 5. அப்போ 56. அடுத்தது இதை கண்டுபிடிக்கலாமா? -6 -8 பெருக்கல் -4. -6 -8 4 எவ்வளவு? 32. -32. -6 இந்த மைனஸும் ப்ளஸ்ஸு 32 8 வந்துடுது, +32. இனி இது ரெண்டும் வெவ்வேறான குறியினால இதை கழிக்கிறோம். அப்போ 32லேருந்து 6 கழிச்சோம் அப்படின்னா என்ன வரும்னா 26. இப்போ 56 26 கிடச்சிருக்கு. ரெண்டும் சமமாக பாருங்கள், சமம் கிடையாது. தேர்ஃபோர் சமம் இல்லை. அடுத்து 3வது, 3 பெருக்கல் -4 + -10 மற்றும் 3 பெருக்கல் -4 + 3 பெருக்கல் -10. இப்போ ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். 3 பெருக்கல், இப்போ இது ரெண்டுமே என்னென்னா நம்மளுக்கு மைனஸ் குறி. ஓகேவா, இது -4 வந்துடுதா, மைனஸும் ப்ளஸ்ஸையும் பெருக்கணும் அப்படின்னா -10 கிடைக்கும். 3 பெருக்கல் -4 -10 ரெண்டத்தையும் கூட்டணும் அப்படின்னா ரெண்டும் நம்மளுக்கு சேம் குறி, அப்படி தானே, ஒரே குறியாக இருக்கனால அதை கூட்டணும் அப்படின்னு என்ன வரும் அப்படின்னா -14. இனி இந்த 14ஐயும் 3ஐயும் பெருக்கிறோம். ஓகே, 14ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னா 3 4 12க்கு 2 மீதி 1. 1 3 3 3 + 1 4. அப்போ -42. இந்த பக்கமாக வாங்க. 3 பெருக்கல் -4 + 3 பெருக்கல் -10. 3 4 எவ்வளவு? 12. ப்ளஸ்ஸும் மைனஸும் பெருக்குனா -12. அடுத்து இதில் 10 30 -30 வரும். இப்போ இதை கூட்டினோன்னா ரெண்டும் ஒரே குறியாக இருக்கனால கூட்டி மைனஸ் குறியை போட்டுரும். 42. ரெண்டும் சமமாக கிடச்சிருக்கா பாருங்கள். -42 -42. அப்போ இது நம்மளுக்கு சமமாக கிடச்சிருக்கு. இது சமமாக கிடச்சதுனால இது என்ன பண்பு அப்படின்னு நம்மளுக்கு எழுத சொல்லியிருக்காங்க. தேர்ஃபோர் இது சமம். இது என்ன பண்பு அப்படின்னா, நம்மளுக்கு இதில் என்ன குறி இருக்குன்னு பாருங்கள். கூட்டல் குறி இருக்குது. இதில் என்ன குறி இருக்குது? கூட்டல் குறி இருக்குது. அப்போ கூட்டலின் மேல் மீதியெல்லாம் இங்கே பெருக்கல் இருக்குது. கூட்டலின் மேல் பெருக்கல் பங்கீட்டு பண்பு. சரியா, இது நம்மளுக்கு இடையில கூட்டல் குறி இருக்குது. இப்போ நம்ம அடுத்த இந்த பக்கம் வாங்க. இந்த 3ஐயும் -4ஐயும் பெருக்கிட்டு இடையில கூட்டல் போடுறோம். 3ஐயும் -10ஐயும் பெருக்கிறோம். அப்போ இது என்னென்னா இடையில கூட்டல் குறி இருக்கிறதுனால கூட்டலின் மேல் பெருக்கலின்
பங்கீட்டு பண்பு. அடுத்த 6வது கணக்கு. கோடை காலத்தில் குளத்தில் உள்ள நீரின் அளவு ஒரு வாரத்திற்கு வெப்பத்தினால் 2 அங்குலம் வீதம் குறைகிறது. இது 6 வாரங்களுக்கு நீடித்தால் நீரின் அளவு எவ்வளோ குறைந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இது நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு மனக்கணக்கு தான். இது குளத்தில் நீர் இருக்குது. அந்த நீர் வாரத்துக்கு அந்த வெயில் தாங்காமல் 2 அடி குறையுது. சரி, 2 அடி எவ்வளவு குறையுது? 2 அடி குறையுது. அப்போ -2 குறையிறதுனால -2ன்னு போடுறோம். அடுத்தது அதே இது 6 வாரங்களுக்கு நீடித்தால் அப்படின்னா 6ஆல் பெருக்கிறோம். 2 6 12. இதில் மைனஸ் இருக்கிறனால -12. அப்போ எவ்வளோ நம்மளுக்கு குறைஞ்சிருக்கோம் அப்படின்னா 12. ஓகேவா? 12 அங்குலம் குறைஞ்சிருக்கும். இங்கே நம்மளுக்கு அங்குலம் கொடுத்துருக்கனால 12 அங்குலங்கள் குறைகிறது. அவ்வளோதான் 6வது கணக்கு. அடுத்து 7வது. பெருக்கல் பலன் -50 தரக்கூடிய அனைத்து ஜோடி முழுக்களையும் காண்க. பெருக்கல் பலன் -50 வரக்கூடிய எல்லா முழு ஜோடிகளையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. -50 வரணும் அப்படின்னா 2 நம்பரில் ஒரு நம்பர் மைனஸ் குறி இருந்தாலும் நம்மளுக்கு பெருக்கும்போது மைனஸ் குறி வரணும். அப்போ என்னென்ன நம்பரில் 50 வர மாதிரி என்னென்ன நம்பர்லாம் எடுத்துக்கலான்னு பாருங்கள். -5 பெருக்கல் 10 எடுத்துக்கலாமா? 10 50, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -50. அடுத்தது -10 × 5 எடுத்துக்கலாமா? 5 50 மைனஸ் குறிக்கிறனால -50. அடுத்து 2 பெருக்கல் -25 எடுத்துக்கலாமா? இதுலேயும் இங்கே பெருக்குனா 50 வரும், மைனஸ் குறி இருக்குது. அடுத்து 25 பெருக்கல் -2 எடுத்துக்கலாமா? அடுத்தது -1 பெருக்கல் 50. இதையும் பெருக்குனா -50 வரும். அடுத்தது -50 பெருக்கல் 1. ஓகேவா? இந்தந்த வழிகளில் நம்ம பெருக்கும்போது -50 கிடைக்கும். அடுத்து கொள்குறி வகை வினாக்கள். பின் வரணுவற்றில் எதன் மதிப்பு -30 இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? இப்போ பாருங்கள், இந்த ஆப்ஷனு ஆரஞ்சு 30, இதில் மைனஸ் குறி இருக்கனால -30. அப்போ இதனோட ஆன்சர் 4வது ஆப்ஷனு. இந்த பண்பு என்ன பண்புன்னு கேட்டிருக்கிறாங்க. 5 பெருக்கல் 2 + 5 பெருக்கல் 5 = 5 பெருக்கல் 2 + 5 சமன்பாடு குறிக்கும் பண்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த 5 2 அடுத்து 5, இந்த 5 2 இடத்துக்கும் பங்கிட்டு வச்சுருக்காங்க, பங்கு வச்சுருக்காங்க. 5 2 கூட பங்கு வச்சுருக்காங்க, 5 5 கூட பங்கு வச்சுருக்காங்க. பங்கு வச்சு தான் இங்கே இந்த பக்கமாக எழுதியிருக்காங்க. அப்படின்னா இது எந்த பண்பை குறிக்கும்னா பங்கீட்டு பண்பு. 11 பெருக்கல் -1 எவ்வளவு? ஒரு 11 11. இதில் மைனஸ் குறி இருக்கனால -11. -12 பெருக்கல் -9. மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு 12 9 108. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இதனோட ஆன்சர். அவ்வளோதான். இந்த பயிற்சி முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.